எப்படி இருக்கு இந்த தருணம் எப்படி இருக்கு சார்? இது நல்லா இருக்கு. இந்த ராக்கெட் லான்ச் எல்லாம் பார்த்துலையா கரெக்டா இந்த ஆர்பிட்ல எத்தி இந்த 475 கிலோமீட்டர் சர்க்குலர் ஆர்பிட் தான். அந்த 2 சேட்டலைட் ஸ்பேடெக்ஸ் 220 கிலோ பாரம் இருக்கு. நாளைக்கு முதல்ல அந்த சேட்டலைட்டுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகி வரும். 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வரும். அதுக்கு பின்னாடி அதை ஸ்லோவிலி கண்ட்ரோல் பண்ணி பக்கத்துல கொண்டு வந்து ஒரு 150 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து சேசம் அது டாக்கிங் ப்ராசஸ் நடக்கும். என்னைக்கு நடக்கும் சார்? இப்போ ஜனவரி 7th தான் நினைக்கிறேன். இப்போ எவ்ரிதிங் இஸ் ஃபைன், தென் ஜனவரி 7th நடக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி போச்சு சார்? இப்போ 2024 வந்து ஆல்மோஸ்ட் டன். எல்லா ஆண்டும் நல்லா இருக்குன்னா இந்த ஆண்டும் அப்படித்தானே பெரிய லான்ச்சஸ் எல்லாம் இருந்து ப்ரோக்ரஸ் இருக்குன்னா டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாம் நடக்கிறது. நம்மள ரொம்ப ஹாப்பி தான். இப்போ நம்ம இந்த ஸ்பேடெக்ஸ்னுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து பில்ட் பண்றது. சோ அது எவ்வளவு பெரிய ஒரு எய்மா நீங்க வச்சிருக்கீங்க? அது அவ்வளவு பெரிய எய்ம் தானே. நம்ம பண்ணியாச்சு. நமக்கு சந்திரன்ல மூணுல 2040 லேண்ட் பண்ணோம். இதுக்கு நம்ம எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராக்ரஸ் வேணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் சந்திரயான் சீரீஸ் தான் மிஷன் எல்லாம் பிளான் பண்ணி நடக்கணும். அதுக்கு பின்னாடி அந்த பாரதி அந்தரிக்ஷ ஸ்டேஷன் டெவலப் பண்ணணும். அங்க ஸ்பெஷலி போய் அங்க லேண்ட் பண்ணி அங்க இருந்து மூணுல போனதான் நம்ம பிளான். அதுக்கு பாரதி அந்தரிக்ஷ ஸ்டேஷன் டிசைன் எல்லாம் நடத்தி அந்த 2035 கம்ப்ளீட் பண்ணோம். சார் இப்போ ககன்யான் திட்டம் அப்புறம் சந்திரயான் 4 இதெல்லாம் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? நம்ம 2025 ஆல்ரெடி அனௌன்ஸ்ட் ப்ரோக்ராம் அதெல்லாம் ப்ராக்ரஸ் பண்ணியாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் மிஷன் இந்த ஃபர்ஸ்ட் இயர் பிகினிங்ல நடக்கும். ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஜஸ்ட் அனௌன்ஸ்ட் ஒன்லி. சோ ஸ்டார்ட் டிசைன் ப்ராசஸ் இஸ் ஆன். சார் செவ்வாய் கிரகத்தினுடைய திட்டங்கள் எதுவும் இஸ்ரோவிடம் இருக்கா? எப்படிப்பட்ட பிளான்? செவ்வாயில ஒரு தடவை போயிருக்குல்ல மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் மோம் இல்ல. இதுக்கு செகண்ட் மோமுக்கு பிளானிங் நடந்திருக்கு. சூப்பர் சார். மிக்க நன்றி சார். புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ.